எல்லாரும் தயவு செய்து திருப்புங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம், அது கடைசி அதிகாரம், 4வது அதிகாரம், கடைசி 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கடைசி பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இது நீர் நிற்கிற இடம். இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரோடு நீர் தெளிவாக இடைபடுவீராக. எல்லா தடைகள், சோம்பல்கள் விலகட்டும். இருதயங்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். பலத்த கிரியைகள் ஆவியில் உண்டாவதாக. ஆத்மாவிற்கு தேவையான போஷிப்பை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய சிந்தைகள், இருதயங்கள் வசனத்துக்கு நேராய் திரும்பும்படி ஜெபிக்கிறேன். இப்படி திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு நோக்கத்தோடு இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலம் முடிவிலே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பதாக, கடைசி நாட்களுக்கு முன்பதாக நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். ஏன் அவனை அனுப்புகிறார்? இது ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசி லிட்டரலாக இந்த பூமிக்கு வந்தாயிற்று. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசியினுடைய இந்த ஆவி, எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் இந்த கடைசி நாட்களில் தேவை என்று ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவன் வந்து என்ன செய்வானாம்? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆதி காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஆதி நிலைக்கு ஜனங்களை திருப்புவான். தேவன் பக்கம் அவன் திருப்புவான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். இதற்கு பிற்பாடு 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலம். இருண்ட காலத்திற்கு பிற்பாடு எலிசபெத் சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து, லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் என்ன செய்வான் என்றால், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனால் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசம் மதுவு குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திருப்புவான் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் திருப்புகிறவனாய் இந்த யோவான் ஸ்நானன் காணப்படுவான். ஏனென்றால் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார். என கருமையானவர்களே, 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு பிள்ளையை பிறக்க பண்ணி அவனுக்கு எலியாவின் ஆவியை அவனுக்குள்ளே கொடுத்து அவனை தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாக, உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவனாக கர்த்தர் யோவான் ஸ்நானனை பிறக்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கென்று ஆயத்தமாக்கும்படி கர்த்தர் இந்த யோவானை பயன்படுத்தினார். 2ஆம் வருகைக்கென்று கர்த்தர் நமக்கு அதே எலியாவின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் அப்படி எடுத்து பயன்படுத்த போகிறார். அதற்காகவே கர்த்தர் இந்த சபையில நம்மை இணைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எலியாவின் ஆவியை உடையவர்களாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 8ஆம் 19ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஜனங்கள் என்னை யார் என்று
நினைக்கிறார்கள் என்று இயேசு கேட்கிறார். அப்போ சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று ஜனங்கள் அவரை எலியாவை போல கண்டதை இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதும் எலியாவை போலவே செயல்பட்டார். எலியாவை போலவே அவருடைய ஆவி செயல்பட்டது. யோவான் ஸ்நானகன் அப்படி செயல்பட்டார். தேவன் இந்த கடைசி நாட்களிலே பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பதாக நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? எலியா லிட்டரலா வர போறாரு. ஆனா நமக்குள்ளே அந்த எலியாவின் ஆவியை ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். ஏனென்றால் எலியாவின் காலம் எப்படிப்பட்ட காலம்? நீங்கள் நானும் வாழ்கிற ஒரு காலம் மோசமான காலம். ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவில்லாத காலம். ரட்சிக்கப்படுவார்களா? இந்திய தேசம் அவரை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேள்வியோடு எதிர்பார்க்கிற இந்த காலத்திலே தேவன் நம்மை கொண்டே எலியாவின் நாட்கள் நடந்த எழுப்புதலை கர்த்தர் நம்மை கொண்டே செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த அடையார் பகுதியிலே கர்த்தர் செய்து முடிப்பார். சபைகளிலே கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எலியாவின் காலம் எப்படிப்பட்ட காலம் என்று அங்கே தெளிவாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவின் காலம் மிக மோசமான காலம். இன்னும் சொல்ல போனால் விக்கிரகங்கள் நிறைந்திருந்த காலம். பாகால் தீர்க்கதரிசிகள் பல பேர் இந்த எலியாவின் காலத்தில் இருந்து அவர்கள் தான் தேசத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆகாப்பும் எசபேலும் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி ஜனங்களை கொலை செய்த காலம், தீர்க்கதரிசிகளை கொலை செய்த காலம். நீங்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து வாசித்து பார்த்தால் எசபேலும் ஆகாப்பும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததினால், ஊழியர்களை கொலை செய்ததினால் கெபிக்க 50 பேராக வைத்துக்கொண்டு ஒபதியா அவர்களை பராமரித்து வந்தான் என்று 18ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கிறோம். இப்படி தீர்க்கதரிசிகளையும் ஊழியர்களையும் கொலை செய்து இப்படி மந்திரவாதிகளால், ஜோசியர்களால், விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளால், பாகால் தீர்க்கதரிசிகளால் நடத்தப்பட்ட காலம் இந்த ஆகாப் எசபேல் வாழ்ந்த காலம், எலியாவின் காலம். இப்படிப்பட்ட காலத்திலே தான் கர்த்தர் எலியாவை எழும்ப பண்ணுகிறார். தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி, தேவ ஜனங்களை கொலை செய்து, தேசத்தை பாழ்படுத்தி, தீட்டுப்படுத்தி, ரத்தம் சிந்தி, பலவிதமான பாவ கிரியைகளால் எசபேலின் வாழ்க்கையினால் நிறைந்திருந்த ஒரு தேசம் எலியாவின் காலத்தில் இருந்த தேசம். இப்படிப்பட்ட காலத்திலே தான் கர்த்தர் எலியாவை எழும்ப பண்ணி ஒரு மாபெரும் எழுப்புதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறருடைய சொத்துக்களை அபகரித்த காலம், நாபால் தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை அபகரித்த ஒரு காலம், லஞ்சம் பெருகின காலம். இப்படிப்பட்ட காலத்தில் தான் கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் நீங்கள் அதில் வாசித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 19ஆம் வசனத்தில் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தை தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி வர ஆட்களை அனுப்பும் என்று எலியா சொல்லி அனுப்புகிறார். எத்தனை தீர்க்கதரிசிகள் மொத்தம்? இவர் ஏன் இப்படி வேகமாக பேசுறாருன்னு நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, வசனத்தை கவனிக்க மாட்டீங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள் மொத்தம்? எத்தனை தீர்க்கதரிசிகள்? 400. சரி, நான் பொறுமையாகவே பேசுகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு இத்தனை டம்ளர் காஃபி தான் கொடுக்க முடியும். ஆமாம், மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள். எத்தனை தீர்க்கதரிசிகள்? நம்ம 400 கணக்கு வச்சுருப்போம். அங்கே எத்தனை பேர் போட்டிருக்கு? பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே டெய்லி சாப்பிட்ற விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் 400 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 850 பேர். 850 பேர். அதில் 400 பேர் டெய்லி ராஜா சாப்பாடு சாப்பிட்டுட்டு மந்திரவாதிகளால், விக்கிரக ஆவி தீர்க்கதரிசிகளால் அந்த தேசம் நடத்தப்பட்டது. அப்ப எப்படிப்பட்ட காலம் பாருங்க. இப்படிப்பட்ட காலத்திலே தான் கர்த்தர் எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், எலியாவே, தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிற காலம் இது. ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். இந்த 12ஆம் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வாழ்கிற அந்த பகுதியை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு மாபெரும் பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நாம் வேலை செய்கிற இடங்களில் உள்ள ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு மாபெரும் பொறுப்பை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எலியாவை நோக்கி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எலியாவே, இது உன் காலம், அதனால இந்த புடி வந்த மழையை வர விடாம தடுக்கிற வானத்து சாவியே உன் கையில் தரன்ட்டார். என்ன சொன்னாரா? சில வேளைகள் ஆண்டவர் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்ப நம்மை பயன்படுத்துவாரே, ஆனால் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் கர்த்தர் தருவார். தேசத்தின் நிலையை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? எலியா சொல்றார் பாருங்களேன், எத்தனை தீர்க்கதரிசிகள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். எலியா தான் சொல்றாரு, விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் 450 பேர், உன் பந்தியில் சாப்பிட்ற 400 பேர், எல்லாரையும் வர சொல்லுன்றார். சொன்னது யாரு? சொன்னது யாரு? எலியாவுக்கு தெரியுது ஏவன் எங்கெங்க இருக்கிறான்னு. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? தேசத்தை குறித்த எண்ணம் நமக்கு என்ன? தேசத்தில் நடக்கிற தீங்கான காரியம் என்ன? தேசத்தை குறித்து அறிந்திருந்தான் எலியா. எலியாங்கிட்ட ஆண்டவர், புடி இந்த சாவியை வச்சுக்கோ, நீ சொன்னாதான் மழை பெய்யும், நீ சொன்னாதான் மழை நிற்கும், நீ எதை சொன்னாலும் அது நடக்கும், இந்த இதை புடின்னு சொல்லி ஆண்டவர் அதிகாரப்படுத்தினார் அல்லவா? இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தினுடைய எண்ணங்களும் பாரங்களும் நமக்குள்ளே வர வர இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரத்தை, இயற்கைக்கு மேற்பட்ட ஆளுகையை கர்த்தர் நம் கையில் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவிட்ட ஆண்டவர் சொல்றார், எலியாவே போ, ஆகாப்புக்கு உன்னை போய் காண்பிப்போ. ஆகாப்பு எலியாவை கொலை செய்யணும்னு தேடுறான். எலியாவின் தலையை வாங்கிறதுக்கு நீங்கள் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:10 அங்கே ஒபதியா சொல்றாரு, இந்த ஆகாப்பு உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை. நான் வாசிக்கிறேன், உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போதுதான் அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். தேடுறதுக்கு ஆள் அனுப்பிட்டான், ராஜ்யத்தையும் ஜனங்களையும் எல்லா இடத்திலும் எலியாவை கொன்னே தீரணும்னு சொல்லி வெறியோடு அலைந்தவன். இப்படிப்பட்ட ஆகாப்புக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை காண்பின்றாரு. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மை கொண்டு மிகப்பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை கொடுக்க வேண்டுமானால் தேவன் சவால் நிறைந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நிறுத்துவாரு சொல்லுங்க? ஆமாம்மா, நல்ல சாதகமான நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற இடத்துல போய் நிறுத்த மாட்டார். நம்மளை கொல்லணும்னு நினைக்கிற இடத்துல போய் நிறுத்துவார். நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிற்க தான் முடியாது. நல்லா அருமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்கேன் பாஸ்டர், சமாதானமாக இருக்கிறேன் பாஸ்டர், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கேன் பாஸ்டர், நல்ல தூக்கம் வருது பாஸ்டர்ன்ட்டு உட்காந்துடக்கூடாது. எங்கே போய் நம்மளை நிறுத்துவாராம் சொல்லுங்க? எழுப்புதல் வரணும்னா, நம்மை கொண்டு தேசத்தில் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பணும்னா, உங்களை என்னை தேவன் எங்க போய் நிறுத்துவாரு? சவால் நிறைந்த இடத்துல. அல்லேலூயா. ஆகாப்புக்கு போய் உன்னை காண்பி. எஸ்தர் கிட்ட ஆண்டவர் ராணி ஆக்கிட்ட பிற்பாடு சொல்றாரு, எஸ்தரே, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்த நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்தலாம் நினைச்சிடாத. உன்னை அழைப்பிக்கப்படாவிட்டாலும் நீ ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்கணும். சவால் நிறைந்த இடத்துல போய் நிற்கணும். தேவன் அந்த 127 நாடுகளையும் அரசாண்டு கொண்டிருந்த அகாஸ்வேர ராஜாவுக்கு முன்பதாக அழைப்பிக்கப்படாமல் மனைவி கூட போய் நிற்க முடியாது. இப்படிப்பட்ட சவால் நிறைந்த இடத்திலே கர்த்தர் எஸ்தரை கொண்டு போய் நிறுத்தினார். நீங்களும் நான் நிற்க ஆயத்தமா? பவுல் ஆண்டவர் சொல்றார், பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். சவால் நிறைந்த இடம். நீ எனக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். என்னை குறித்து நீ சொல்ல வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மளை பயன்படுத்த சவால் நிறைந்த இடத்துல நம்மளை நிறுத்துவார். எத்தனை பேர் இதை என்ன நிறுத்துவோன்னு சொல்ல முடியுது? என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, அந்த சவால் நிறைந்த இடத்துல என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. ஓடி வந்து உடையாந்துடக்கூடாது. ஐயோ, இந்த இடத்துல எதிர்க்கிறாங்க, இந்த இடத்துல பிரச்சனை வருது, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எடுத்து சண்டை போடுறது இல்லை, ஆனால் நம்ம திரும்ப போய் எங்கள் தேவனை நிரூபிக்கிறவளா மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
தேவன் சொன்னார், எலியாவே ஆகாப்புக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் ஒரு மாபெரும் கிரியை நடப்பிக்கிறார். உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால் திரும்பி சொல்ல விரும்பலை. எலியா சவால் விட்ட செய்தியெல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்தி அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று அவன் சொன்னபோது பாகால் தீர்க்கதரிசிகளும் சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அவர்கள் காலை முதல் சாயங்காலம் வரை அவர்கள் கடவுளை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட செய்தியை இந்த 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த கூப்பிட்டு நீங்கள் 38ஆம் வசனத்தை 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டுமாக அவர்கள் கூப்பிட்டார்கள். கத்திக்கொண்டே இருக்கிறாங்க, கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஒரு மறு உத்தரவும் இல்லை. ஆண்டவர் 36ஆம் வசனத்தில் எலியாவை கூப்பிட்டு சொல்றார், எலியாவே அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்தது, தேவன் தேசத்தை சந்திக்கிற நேரம் வந்தது. அல்லேலூயா. எலியாவே இந்த அந்தி பலி காலத்தில் உன்னை நான் பயன்படுத்துகிற ஒரு காலம் வந்தது. இந்த மிராக்கிள் ஏஜி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். சபையே, இதுவரையிலும் பட்ட பிரயாசங்கள், இதுவரையிலும் பண்ணின ஜெபங்கள், இதுவரையிலும் ஆண்டவர் நின்ற காரியங்கள், தேவனுக்காக எழும்பி செயல்படுகிற காலம் வந்தது. அல்லேலூயா. அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்தது. அந்தி பலி செலுத்தும் நேரம், கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற நேரம், கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துகிற நேரம். அவுட்ஸ்டாண்டிங்கான மிராக்கிள்கள், அவுட்ஸ்டாண்டிங்கான தேவனுடைய செயல்களை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபிக்கிற நேரம் வந்தது. அந்தி பலி செலுத்த நேரத்தில் எலி அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே கட்டைகள்லாம் அடுக்கி அங்கே வந்து பலிகளை செலுத்தி 4 குடமாக 12 குடம், 34ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 12 குடங்கள் ஒரு குளம்போல ஓடினதான். அதை சுற்றிலும் தண்ணிலாம் ஊற்றி அங்கே தேவனை காண்பிக்க நிரூபிக்க எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். சரி, எலியாவை பயன்படுத்துகிறதுக்கான 3 காரணங்கள் உண்டு. நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 3 காரணங்கள். இப்போ நான் இதுவரையிலும் பேசுறது இன்ட்ரடக்ஷன் தான். இது இன்னும் இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அதையும் பேசினா இன்ட்ரடக்ஷன்லேயே முடிஞ்சிடும் இந்த செய்தி. சரியா? ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும்ல. அதனால் ஒரு 3 காரணங்கள் இந்த எலியாவை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் நம்பர் 1, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19:10 அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று எலியா சொல்லுகிறார். எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தினதற்கான காரணம் என்னவென்றால், எலியா அவன் பக்தி வைராக்கியமாய் மாத்திரமல்ல, வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு மேலோட்டமான பக்தி அல்ல, கடமைக்காக செய்கிற பக்தி அல்ல, கடமைக்காக வாழ்கிற காரியம் அல்ல. சில பேருடைய பக்தி எப்படின்னா, அது காலையில் தோன்றி மாலையில் மறைகிற பக்தி தான். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பக்தி வரும், மற்ற நாள்லாம் பக்தியே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்கள சபையில் பார்க்க முடியும், மற்ற எந்த கூட்டத்திலையும் அவங்கள பார்க்க முடியாது. தெரியுமா? அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அது தப்பு. அது ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனை எல்லா நேரங்களிலேயும் நாம் வாழும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, அந்த வெகு பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு பக்தி வைராக்கியம் தேவை. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே, சபைக்கு அடுத்த காரியங்களிலே ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் தேவை. வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மை வீட்டை குறித்து உண்டான, யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததாம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து செயல்படுகிறவர்களா இருந்துவிடக் கூடாது. மற்ற நேரங்களிலே சபையை குறித்த, தேவனுடைய அந்த வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்மள என்ன செய்யணும்? பட்சிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க? நம்மளை பட்சிக்கணும், நம்மளை புட்டிக்கணும். ஆமே, சபை நிரம்பணுமே, சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணுமே, சபை விருத்தி அடையணுமே, சபையில் ஒரு பெருக்கம் உண்டானுமே, சபையில் ஏதோ ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. சிலருடைய பக்தி வைராக்கியம் நம்மளை பயன்படுத்தினா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு மாதம் கம்முன்றுங்கன்னு சொல்லி பாருங்கள், அந்த பக்தியெல்லாம் எங்கேயோ பறந்துடும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ எலியா பயங்கரமான தீர்க்கதரிசி, 3 வருஷமாக ஒன்றுமே செய்யல. ஆண்டவர் சொன்னார், போய்
கேரி தாற்றங்கரில் போய் ஒழிச்சிக்கோ, உன் தீர்க்க தரிசனம் நிப்பாட்டு, உன் ஊழியத்தை நிப்பாட்டு, எங்கே போய் ஒழிஞ்சிக்கோ. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, என்னையை போய் நிறுத்தி வச்சிட்டிங்களோ, என்னையை போய் உட்கார ஒளிய சொல்கிறீங்களோ, என்னையை போய் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களோன்ட்டு பக்திலாம் பறந்துடும். பக்தி வைராக்கியம் எப்போ தெரியுமா இருக்கும்? நம்மளை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும், தேவன் நம்மளை பயன்படுத்தாமல் அமைதியாக உட்கார சொன்னாலும், அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருந்துட்டா சபை விட்டுற மாட்டோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆமென், ஆமென். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்தி வைராக்கியம்னா என்ன? நம்ம எப்படி பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம்? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டப்புன்னு சபையை விட்டுறது இல்லை, கேட்டால் ஃபங்க்ஷன். நம்ம அவயவங்களை ஃபங்க்ஷன் பண்ணுறதே அவர் தான், அவருக்கே நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லை, அப்படி தானே? எப்படி? அவர் இல்லாமல் நம்ம அவயம் ஃபங்க்ஷன் ஆகாது. அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அவரை தேடாமல் ஃபங்க்ஷன் 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 போயிடுறது. ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் என்னடா இவர் இப்படி வந்து சொல்கிறாரு நினைக்காதீங்க, இதான் உண்மை. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் தேவை. அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும், அவங்கள தான் கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். அதனால தான் சொல்றாரு, எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடப்ப, எந்த மட்டும் நீ எப்படி நடப்ப. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பார்த்து சொல்ற, எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடப்பீங்கப்பா, எந்த மட்டும் இப்படியே இருப்பீங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. எதுக்காக இப்படி குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை? எதுக்காக இப்படிப்பட்ட பக்தி இல்லாத ஒரு வேஷத்தாரியான வாழ்க்கை? பக்தி வைராக்கியம், வெகு பக்தி வைராக்கியம். அதனால கர்த்தர் தேசத்தை அசைப்பதற்கு எலியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது அல்லவா? இஸ்ரவேலிலே ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் அறிய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது தாவீதுக்கு. அதனால கர்த்தர் ஒரு மாபெரும் ரட்சிப்பை தாவீதின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பினேகாஸ் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால், பினேகாஸ் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தபடியினால் பாவத்தை நிறுத்தி போடுகிற அளவுக்கு கர்த்தருக்காக செயல்பட்டான். வேதம் சொல்லுகிறது, பினேகாஸ் குடும்பத்தில் ஆசாரியன் இல்லாமற் போவதில்லை என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால், உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால், நாம் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் எலியாவை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? ரெண்டாவது 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து அவர் சொல்றார், கடைசியில் வாசிக்கிறேன், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு நீர் விளங்க பண்ணணும். இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன். எலியாவை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால், எலியா ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவர் செய்வார். உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால், உங்களை கொண்ட ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்த தேசத்தில் ஆண்டவர் தர வேண்டுமானால், ஜனங்களை தேவன் பக்கம் திருப்ப, தேவனை ஜனங்கள் பக்கம் திருப்புகிற ஒரு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் நம் மூலம் நிறைவேற்ற வேண்டுமானால், நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க, நான் எல்லாமே அவர் வார்த்தையின்படி தான் செய்கிறேனா? அவர் சொன்னாரா? நம்ம நிறைய செய்வோம், எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் எனக்கெல்லாம் இப்படிலாம் பழக்கம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு அனுபவம், இத்தனை வருஷம் நான் பாட்டு பாடிடுவேன், நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், இது இப்படி பாட முடியாது. இது சொன்னாரா? இந்த பாட்டை பாட சொன்னாரா? இந்த பிரசங்கத்தை பண்ண சொன்னாரா? இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொல்ல சொன்னாரா? ஆண்டவரே இந்த வார்த்தையை நீ சொல்கிறீரா? இப்படி கேட்டுல நம்ம பிரசங்கம் பண்ணணும், இப்படி கேட்டுல நம்ம பாட்டு பாடணும், இப்படி கேட்டுல ஜெபம் நடத்தணும். ஆண்டவர் இதை சொல்ல சொன்னாரா? ஆண்டவர் இதை பண்ணாரா? நம்ம இத்தனை மணிக்கு தான் ஆண்டவர் நான் எத்தனை மணிக்கு என்ன செய்யணும் எப்படி நம்ம கேட்டுல போகணும்? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு இடத்துல கேட்டு செய்கிறோமா? நம்மை கொண்டு தேவன் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறாரே. இந்த எழுப்புதலை ஆண்டவர் தருவார் என்றால், இது எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். அல்லேலூயா. எப்படி செஞ்சேன் சொல்லுங்க?
வார்த்தையின்படி செய்தேன். எலியா ஒன்றையும் சுயமா செய்ய மாட்டார். போய் சொல்லுவார், ஆண்டவரே ஆகாபுக்கு முன்பதாக உன்னை காண்பி. உடனே போயிடுவார். ஆண்டவரே ஆகாப் என்னை கொல்ல தேடுறான், ஆகாப் என்னை அழிக்க தேடுறான், என் தலையை வாங்கிடுவான், எசவேல் பொல்லாத ஆளு, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நான் பாட்டில் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டார். ஆகாப்புக்கு போய் உன்னை காண்பி அப்படின்னா போய் நின்றுவார் கப்புன்னு. ஆமென். கேரி தாத்தங்கரில் போய் உன்னை ஒழித்துக்கொள் அப்படின்னா டப்புன்னு போய் அங்கே போயிடுவார். நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா, நான் ஏன் போய் ஒழியணும்? கேரி தாத்தங்கரில் எப்படி ஒளியுறது? ஆத்தங்கரில் என்ன வீடாக கட்டி வச்சிருக்கிற குகையாக இருக்குது, ஆத்தங்கரில் போய் நான் எப்படி ஒளியுறது அப்படி நானும் தான் கேட்டிருப்பேன். ஆனால் எலி அப்படி கிடையாது. ஆத்தங்கரில் போய் ஒழிப்பா அப்படின்னா போய் ஒழிச்சுப்பார். போ, தண்ணிக்குள்ளே உட்காந்தாரோ தெரியாது, எப்படி ஒளிஞ்சாருன்னு தெரியாது. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆத்தங்கரைக்கு போ, அங்கே கேரி தாற்றங்கரைக்கு போ, அங்கே போய் உன்னை ஒழித்துக்கொள்னா எங்கே போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல. மண்ணை நோண்டி அங்கே உள்ளே உட்காந்துருப்பாரா, இல்லை தண்ணிக்குள்ளாரே உட்காந்துருப்பாரா, என்ன பண்ணாருன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாரு. அல்லேலூயா. 1008 கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை அப்படின்னா டக்குன்னு பண்ணிடுவார். அதை அடுத்து சொல்ற, சாரி பார்த்து ஊர் விதவை வீட்டுக்கு போ, அங்கேயாவது சாப்பிட்டு சாப்பிட போறா, அங்கே போனால் டப்புன்னு அங்கே போயிடுவார். ஆண்டவரே அங்கே போய் போக சொல்கிறேன், இவ்வளோ நாள் இங்கே ஒளிஞ்சிருந்தேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு அரண்மனைக்கு அமிச்சா என்ன அப்படிலாம் கேட்க மாட்டார். திருப்பி எங்க அங்கே போ அப்படின்னு அங்கே போயிடுவார். எங்கே போ சொல்கிறாலும் என்ன சொன்னாலும் அதன்படியே செய்கிறவர் தான் எலியா. ஒரே ஒரு முறைதான் போதுங்கர்த்தாவின் சூறைச்செடியில் அவரே போய் படுத்தது. ஆனால் மீதி எல்லா நேரங்களிலேயும் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் செய்ய சொன்னதை செய்வார். வானத்தை அடான்னு சொன்ன அடைப்பார், வானத்தை திறனா திறப்பார். அல்லேலூயா. நீ இந்த காரியத்துக்கு போனா போவார். என்னை ஆண்டவர் கில்கால் மட்டும் போக சொல்றார், ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்றார், ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார், ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு கரைக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்ல 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 ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கார். பாருங்களேன், இதுதான் சொல்ல சொல்ல செய்கிற காரியம். கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினதுக்கான காரணம் என்ன? கர்த்தர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணித்த ஒரு எலியாவை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை தேவன் பக்கம் திருப்பினார். முதல்ல ஆண்டவர் எலியாவை மிகப்பெரிய அளவிலே தேசத்தை திருப்புகிறதுக்கு பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? முதல் காரணம், ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவன். இரண்டாவது, ஒவ்வொன்றும் அவர் வார்த்தையின்படி செய்தவன். என்னவா? வார்த்தையின்படி செய்கிறவன். மூன்றாவது பாருங்களேன், எலியா நல்லா ஜெபிக்கிற ஆள்னு தெரியும் இல்லையா? எலியா யாரு? ஜெபிக்கிறாள். யாக்கோபுல நீங்கள் முதல் 5 அதிகாரங்களை 5 அதிகாரம் முழுசு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஜெபத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதுறாரு. முதல் அதிகாரத்தில் ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரிடத்தை கேட்க கடவன் சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அவர் இப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது நீங்கள் எப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். ஒருத்தன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவளை என்ன பூசி ஜெபிக்கணும், ஊக்கமான ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், இப்படிலாம் சொல்லி ஜெபித்துட்டு வரும்போது தான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறாரு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், அவன் எப்படி ஜெபம் பண்ணானா, கருத்தா ஜெபம் பண்ணா, கர்த்தரதை கேட்டு காரியங்கள் நடப்பித்தார்னு யாக்கோபு அங்கே எழுதுறாரு. எலியா யாரு? கருத்தா ஜெபம் பண்ணுறாள். இப்போ இவன் ஜெபிக்கிறான் பாருங்க, 36ஆம் வசனத்தில் என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு என்ன நீர் விளங்க பண்ணணும். ஜபம் ரைட்டு தானே? ஆனால் பெரிய தப்பு ஜபம். இந்த ஜபத்திற்கு பதிலே வரல. நம்ம ஜபத்தை இது வாச உடனே என்ன நினைப்போம்னா, சூப்பர் ஜபம்பா, அருமையாக ஜோமன்டான்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஜபத்தில் ஒரு மாபெரும் தவறு இருக்குது. என்ன தவறுனா, அதை நான் விளக்குனா ரொம்ப நேரம் விளக்குவேன், ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தை சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிங்களேன். இங்கே எப்படி ஜெபம் பண்ணுறாரு? இஸ்ரவேலின் தேவன் தான், ஆனால் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு என்ன நீர் வழங்க பண்ணணுன்றார். எப்படி? நான் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மட்டும் இல்லைப்பா 7000 பேர் வச்சுருக்கேன்றார். என்ன சொன்னார்? நான் தான் சூப்பரு, நான் மட்டும்தான் ஆஹா, நான் மட்டும்தான் ஓஹோ, நான் தான் அப்படி இப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. என்னது? எலியா சொல்கிறாரு, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் என்ன செய்யணும்? ஆண்டவர் கம்முன்னு ஆயிட்டார். பதிலும் வரல, ஒன்றும் வரல, அக்கினி வரல. இந்த ஜபத்திற்கு அக்கினி வரல. ஆண்டவர் எப்போதுமே
ஜெபத்தில் தன்னை மேன்மைப்படுத்துகிறது ஆண்டவர் விரும்புவது இல்லை. தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? ஆமாம், ஒருத்தர் வந்து சொன்னால ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபம். பரிசேயன் சொல்கிறேன், நான் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு தசமாக கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் தான் கடைசியில் ஆரம்பத்தில் முன்னாடி முன்னே எல்லாத்துலேயும் இருந்தேன், அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தூரத்தில் ஒருத்தன் கண்ணை கூட ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என்மேல் கிருபை ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் அதை கேட்குறாரு இல்லையா? அப்படி தானே? சபையிலையும் அப்படி தான், சபையிலையும் அப்படி தான். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், இந்த வேலைலாம் சபையில் நம்ம வச்சுக்க கூடாது. ஏமாற்றவும் முடியாது ஆண்டவரை. ஜெபத்தில் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? ஒரு கானானிய ஸ்திரீ வந்து எப்படி ஜெபம் பண்ணுறான்னா, தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும். ஏன்னா இவ கானானிய ஸ்திரீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறா? யூத ஸ்திரீயை போல ஜெபம் பண்ணுறா. யூத ஸ்திரீகள் தான் இயேசுவை தாவீதின் குமாரன்னு கூப்பிடுவாங்க, மற்ற பேர் கூப்பிட மாட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டா, தானும் ஒரு யூத பெண்மணி மாதிரி காஞ்சி இயேசுநாதரை கேட்டால் உடனே என் மகளுக்கு இறங்கிடுவாருன்னு நினச்சிட்டு கூப்பிட்றா. தாவீதின் குமாரனேன் அவர் சொல்கிறார், கண்டுபிடிச்சிட்டார்ல, அவர் மனதில் இருக்கிறது என்னன்னு தெரியும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லது இல்லைன்ட்டார். உடனே அவர் சுதாரிச்சிட்டா, ஓ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு? அதுக்கப்புறம் நீங்கள் அவர் சொல்கிறத பாருங்கள். தாவீதின் குமாரன்ன்றதை எடுத்துட்டு என் பிள்ளைக்கு இறங்கும், மேஜையிலேருந்து விழும் துணிகை சாப்பிடுமே, எனக்கு இறங்கும்னு சொல்லி அவள் சுதாரிச்சிட்டா. இந்த மாதிரி ஜெபத்தில் மட்டும் நம்ம வேலைலாம் காட்டக்கூடாது. ஜெபத்தில் மட்டும் கிடையாது, எதிலுமே நம்ம வேலை காட்டக்கூடாது. கர்த்தர் ஒருவர் தாங்க, கர்த்தரை தான் உயர்த்தணும். இங்கே பாருங்களேன், இவன் சொல்கிறான், இவனை பயன்படுத்தினது கர்த்தர், இவனை உபயோகப்படுத்தினது கர்த்தர், இவன் கையில் சாவியை கொடுத்தது கர்த்தர், இவனை கொண்டு தேவன் தேசத்தில் ஒரு அசைவை கொடுக்குன்னு நினைச்சது கர்த்தர். ஆனால் இவன் என்ன விளங்க பண்ணும்? நான் மட்டும்தான் இருக்கிறேன். அவன் என்னெல்லாம் என்ன, அவன் என்ன சொல்லுங்க? நான் மட்டும்தான் சூப்பீரியர், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆண்டு சொல்ல, இல்லைப்பா 7000 பேர் இருக்காங்க, அது உனக்கு தெரியாது. இல்லைப்பா உன்னை விட முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க, அது தெரியாது. இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் தான். ஆண்டவர் பார்த்தாரு, ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. இப்போ தகைக்கிறான், ஐயையோ 850 தீர்க்கதரிசியில் உட்காந்துருக்கிறானே, நான் ஒருவன் மாத்திரம்தான் இங்கே இருக்கிறேன். ஐயோ தான் தலையை வெட்ட நினைச்ச ஆகாப்பு எசபேல் இருக்கிறாங்களே, எனக்கு அவ்வளோதான், என் கதை முடிய போதுன்னு தகச்சிட்டு சுதாரிச்சிட்டான். ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோன்னு அடுத்த வசனத்தை திருத்தி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. 37ஆம் வசனத்தில் இந்த 4 எடுத்துட்டான். எப்படி? கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டாரணும். எப்பங்க அக்கினி வந்துச்சு? எப்பங்க பதில் வந்துச்சு? எப்பங்க ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னாங்க தெரியுமா? இப்போ அந்த நான்லாம் எடுத்துட்டான். நான் தான் இருக்கிறேன், நான் தான் சுப்பீரியர், நான் தான் அப்படி இப்படிலாம் எடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா திருப்புகிறவர், நீங்கள் தான்ப்பா எல்லாம், நீங்கள் தான்ப்பா சபையை வளர்க்கிறவர், நீங்கள் தான் இதை ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் இது காரணம், நீங்கள் தான் இதெல்லாம் எல்லாம் நீங்கள் தான் சொன்னான் பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று திரும்பினார்கள். தேவன் பக்கம் ஜனங்களை திருப்பினார். நீங்களும் நானும் தேவன் பக்கம் ஜனங்களை திருப்பணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது வெகு பக்தி வைராக்கியம் தேவை. ரெண்டாவது அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். அவருடைய வார்த்தை எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். நேரம் ஆயிட்டு அடுத்த ஆராதனையில் அடுத்த பகுதி உங்கள்கிட்ட பேசுவேன். இதில் முக்கியமான காரியத்தை பேசுவேன். சரியா? ஏசுநாதரே வந்து பேசினாலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிடுவீங்க. பார்ப்போம் என்னன்னு. நல்லா கவனிங்க. தேவன் நம்மை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரணும். நம்மளை கணக்கேற்பார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? அவருக்கு முன்னாடி சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும்போது நம்ம என்னங்க பதில் சொல்லுவோம்? அவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலன் தானே வருது. அவரவருடைய கிரியைகளுக்கேற்ற நியாய தீர்ப்பு தானே.
தேவன் நம்மளை ரட்சித்தாரு. ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அவர் எலியாவின் ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். ஆமென். இந்த பக்தி வைராக்கியம் நம்மளை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வேன் என்கிற அந்த தாகம் நமக்குள்ள வரணும். கருத்த ஜெபம் பண்ணணும், குறிப்பாக ஜெபம் பண்ணணும், நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். தேவன் நம்மளை பயன்படுத்துவார்.